நான் இங்கேருந்து போகிற வர இந்த ரிப்பனை கழட்டாது. உலக உண்மையாக இருந்தா நான் சொல்கிற வர கழட்டாத. இதுக்கு மேலே நமக்கு செட் ஆகாதுடா. நம்ம பிரிஞ்சிடலாம். எங்கள் அம்மாவுக்கு என்னை விட்டா வேறு யாரும் இல்லை. உனக்கே நல்லா தெரியும்லடா, எங்கள் அப்பா எங்களை விட்டு போனதுலேருந்து எங்கள் அம்மா ஃபேமிலி முன்னாடி தனியாக நின்று தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. எப்படா நான் அவர் தப்பு பண்ணுவேன், எங்கள் அம்மாவை கேவலப்படுத்தலான்னு பார்க்குறாங்க. என்னால் முடியலடா. எங்கள் அம்மாட்ட பேச முடியல. ஏன்னா என்னை விட உன்னை தான் ரொம்ப நம்புகிறாங்க. என்னை மன்னிச்சிடுடா. என்னால் என் வீட்டில் பேச முடியல. என்னங்க பார்க்குறீங்க? அதே தான் அந்த நாசமாக போன லவ் தாங்க. கடவுள் எதில் சான்ஸ் கொடுக்குறானோ இல்லையோ, லவ்வில் ஃபெயிலியருக்குன்னு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுத்துட்றாங்க. என்னால் முடியல எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ண. அப்போ லவ் பண்ணுற பசங்க நாங்கள் எங்கடி போகிறது? லவ் பண்ணும்போது தெரியல இந்த லைஃப் செட் ஆகாதுன்னு. எங்களை நல்லா உங்கள் மேலே அடிக்ட் ஆக விட்டுட்டு லாஸ்ட்டில் சிம்பிளாக விட்டுட்டு போயிடுவீங்க. நாங்களும் விலகிக்கணும்ல. அப்படிலாம் இல்லைடா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உனக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நான் நினைக்கல. இந்த லவ்வே இப்படி தாங்க. பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி, கழட்டி விட்டு போகிறவங்கள இறங்கி லவ் பண்ணுவாங்க. உண்மையாக இருக்கவங்கள கழட்டி விட்டுருவாங்க. உன்னை என் லைஃப்பில் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு மட்டும்தான் நினச்சேன். உன்னை விட்டு நான் எப்படி வேற ஒரு லைஃப்பில் இருப்பேன்? அது ஏன்டி பொண்ணுங்க எப்போ பார்த்தாலும் ஃபேமிலி, மணி, கேஸ்ட், ரிலீஜன் விட்டு விட்டு போகிறீங்க? நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் அப்பா அம்மா காட்டுற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறீங்கல்ல, நாளைக்கு அந்த லவ் பண்ண பையன் தான் வேணும்னு நினச்சா என்ன பண்ண முடியும்? அதுவே லவ் பண்ண பையன் தான் வேணும்னு நின்னீங்கன்னா இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் பெற்றவங்க தேடி வரதானே போகிறாங்க. அதுக்காக நான் உங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல வரல. லவ் பண்ணுற பையன் தான் வேணும்னு ஸ்ட்ராங்காக நில்லுங்கன்னு தான் கேட்குறேன். ஏண்டி 25 வருஷமாக வளர்த்த எங்கள் அப்பா அம்மாவோட நீ முக்கியமாக நீ என்னை பார்த்து கேட்டேன்னா, 25 வருஷம் அவங்க உன் மேலே வச்ச பாசத்தை உன்னை லவ் பண்ணி கொஞ்ச நாளில் நீ இல்லைன்னா நான் செத்துருவேங்கிற அளவுக்கு போகிறேன்ல, அப்போ கூட உனக்கு புரியலல்ல? இதை நான் பொண்ணுங்களுக்கு மட்டும் சொல்லலை, எதையாச்சும் சாக்கு சொல்லி விட்டு போகிற எல்லாருக்கும் தாங்க சொல்கிறேன். நீ என்னை தப்பாக தான் நினச்சிருப்பல்ல. உன்கிட்ட மணி இல்லை, ஃபேமிலி இல்லை, கேஸ்ட் வேறு, நம்மளை விட செட்டிலாக ஒரு பையனுக்காக தான் விட்டுட்டு போயிட்டான்னு நினச்சிருப்பல்ல. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க, எனக்கு என் அம்மாக்கு அடுத்து வேற யாருன்னு கேட்டா உன்னை தவிர வேற யாரும் யாரும் என்ன பேசத்தான் விடலை, கடைசியில் என் கண்ணையும் மறைச்சிட்டல நீ. பேர் என்னடா? என்ன வாயில் அடுப்புதுரா? லைசன்ஸ் ஆகுது இருக்கா? ஆ, லைசன்ஸ் ஆகுது இருக்கா? சார் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். வண்டி புக்காது இருக்கா? சார் நானே இவன் கூட தான் சார் வந்தேன். லைசன்ஸ் யாருன்னு எனக்கு தெரியாது. வாடா வீட்டுக்கு போகலாம்டா. டே வாடா. சார் சார் போலீஸ் இன்சூரன்ஸ் இல்லை சார். அவன் பேர் என்ன சார்? ஆமாம், வாய்வே திறக்க மாட்டேங்கிறாங்க சார். லைசன்ஸ் ஆகுது இருக்கா? சார் அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க சார். ஏண்டா நீ யார் போலீஸ்காரனடா? வந்து சேர்றானு நம்ம வேடிக்கை இருக்குன்னு சார். ஏய், நீங்க அந்த சூத்து பேசினானா இல்லையா? நீங்கள் போங்க. கத்தி எங்க? ஆ சார் சார் சார். டேய் சூத்து, டேய் சூத்து, டேய் உன்னத்தான்.
பேர் என்னையா? லைசன்ஸ் இருக்கா இல்லையா? இவ்வளவு தூரம் கேக்குற வாய் திறந்து பேசுறோம். போலீஸ்காரங்க கேட்டுக்கற ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்ல சார் சார் விடுங்க சார் நான் பேசுறேன் சார் விடுங்க சார் இந்த சார் 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 நான் பேசுறேன் சார் நீங்க போங்க சார் நீங்க போங்க. தலச்சப்படு. டேய் அடி வாங்கியே செத்துறாடா. தூர் இவன் யாருன்னு தெரியல சார். ஆளு நீ அடிச்சே கொன்றுவான்டா. உங்க அப்பா அம்மா நம்பராத இருக்கா? பேசுற ஏதாவது வாய் திறந்து பேசு. ஏய் வாய் திறந்தானே இல்லையா? சார் நான் பேசுறேன் சார் நான் பேசுறேன். அவனை வாய் திறந்து பேச சொல்லு. ஏய் குடிச்சிருக்கியா? குடிச்சா வீட்டில் இருக்க வேண்டியதாண்டா மூடிட்டு. போலீஸ் வண்டி மேலே வந்து அடிக்கிற. பேசுற ஏதாவது. ஏன் அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிற சார் அந்த கஞ்சா கேஸ் இருக்குல்ல, இந்த கஞ்சா கேஸ் முந்தா நாள் அது என்ன ஏரியால சைன் சேஞ்ச் நடந்தல ஜீவா நகர். ஜீவா நகர். அந்த சைன் சேஞ்ச் கேஸ் எல்லாத்தையும் தூக்கி அவன் மேலே போடு. இருக்கிற பெண்ணி கேஸ் எல்லாத்தையும் தூக்கி போடு அவன் மேலே. நான் பேச வைக்கிறேன் சார் நான் பார்த்துக்கிறேன். கெஞ்சிட்டு இருக்கிற நீ போய் அவங்ககிட்ட. வாய் திறந்து பேசுற மயிரை ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஏதாவது வச்சிருக்கியா? அந்தாலும் ஒரு சைக்கோடா உன்னை அடிச்சா கொன்றுவான். வாய் திறந்து பேசுறா. நீ இன்னும் ஊமையா? இவ்வளோ அடி வாங்குற அளவுக்கு அப்படி என்ன லவ் பண்ணிட்டேன்னு தானே கேட்குறீங்க? சொல்கிறேன். காலையில் ஒரு 7-7:30 ஆனால் போதும், எப்போயுமே நான் இங்கே வந்து நின்றுவேன். அப்போ தான் அவன் வெளியே வருவான். நாங்கள் கண்ணிலேயே பேசிப்போம். ஏன்னு தெரில, அன்னைக்கு முறைச்சிட்டே உள்ளே போயிட்டா. அப்புறம் தான் தெரிஞ்சது நான் மட்டும் இவளை பார்க்கலன்னு. அவ என்னதான் பார்க்குறா மச்சான், அவ எனக்கு தான். மச்சி மச்சி ரிலாக்ஸ். வந்துட்டான். என்னோட தொலைநோக்கு பார்வை வச்சு பார்க்கும்போது இது தொலைநோக்கா இது தொலைநோக்கா ஞாபகம்ஜா ஏன்டா அவன் கண்ணாடியை கொஞ்சம் கண்ணாடியை கழட்டேன் கண்ணாடி கழட்டேன். இப்போ பாரு என்ன ஒன்றும் தெரியல. டேய் உனக்கு கிட்ட இருக்க பார்வையே ஒழுங்கா தெரியல, இதுல தொலைநோக்கு பார்வை வேற. போடா டே பாரா, இல்லைன்னா நீ பார்த்துட்டு இருந்த அந்த கிளவிய. போடா டே போடா, சும்மா ஏதாச்சும் சொல்லி. மச்சான் 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 சொல்றது கேள. அடுத்த ஆள் வந்துட்டு சொல்றது கேள. இப்போ பாரு நல்லா கேட்டுக்கங்கடா டே. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி சவ்வியா இருக்கிற பசங்க தான் ரொம்ப பிடிக்கும். அவ என்னதான்டா பார்த்தா, அவ எனக்கு மட்டும் தான். அவ எனக்கு தான். இனி எப்படி பாப்பான் மச்சான், நமக்குள்ள மட்டும் தான்டா போட்டி. சரி, இது நமக்கு செட் ஆகாதுன்னு நினச்சி கிளம்புறப்போ அப்பன்னு பார்த்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சிக்னல் அவ காட்டிட்டா, ஹார்ட் பீட் அவ நிறுத்திட்டா. துடி துடிக்கிற ஏன் ஹார்ட்ட தான் மீன் துண்டில அவ போட்டுட்டா. துடி துடிக்கிற ஏன் ஹார்ட்ட தான் மீன் துண்டில அவ போட்டுட்டா. இப்ப கூட அவ என்ன தான் பார்த்தா.
புஜி 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 அழகாக இருக்காடா. பார்த்தல, நீ தான் எங்களை சேர்த்து வைக்கணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மீ. இதுக்கப்புறம் தான் என் லைஃப் டோட்டலாக மாறிச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன்.